Gurubhyo Namaha. On behalf of Aryapuram Bhaktajana Sabha and Sringeri Jagadguru Sanatana Dharma Vidya Samiti, we welcome you all on the third day program of Bhagavata Sabdakam by Dr. Srimati Sudha Seshayan. Now I am requesting our senior member, Kamachi Mami, to garland Dr. Sudha Seshayan. Shri Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwaraha. Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Shruti Smriti Purananam Alayam Karunalayam. Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram. எல்லாருக்கும் நமஸ்காரம். பாகவதம் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். பக்திக்காகவும் பகவானுடைய பெருமையை சொல்வதற்காகவும் வந்த புராணம் பாகவதம். பகவானுடைய பலவேறு அவதாரங்களை வியாசர் சுகருக்கு சொல்லிக் கொடுக்க, சுகர் அதை பரீட்சித்துக்கு சொல்லுவதாக அமைகிற காவியம். ஒரு சின்ன கேள்வி நேற்றுக்கு வந்தது. காப்பியத்தில் புராணத்தில் வந்த கேள்வி. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடந்த அந்த உரையாடலில் அந்த அப்பா கேட்குற மாதிரி வந்த ஒரு அற்புதமான கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் வந்தது. அந்த கேள்வியை மறுபடியும் நினைவுபடுத்திட்டு அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஹிரண்யன் கேட்டான், என்னமோ பெருசா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றியே, ஜெகதீஸ்வரன்னு சொல்றியே, மத் அந்யோ ஜெகதீஸ்வரக, நான் இல்லாம ஒரு ஜெகதீஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இப்படி நினைச்சிட்டு அவன் கேட்டது இதுதான். அவன் கேட்க நினைச்சது அல்லது அவன் கேட்டது. இப்போ எப்படி அவர் சொல்ல நினைச்சு வேற ஏதோ ஒன்று சொன்னாரோ அந்த மாதிரி அவன் ஒன்று கேட்க நினைச்சான். கேட்க நினைச்ச விஷயம் இதுதான். குவாசௌ யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யத்தே. பேசுறச்சே நாம் காமா செமிகோலன்லாம் போட்டு பேசுறதில்லை. அந்த இடத்துல காமா போடணும் இல்லை செமிகோலன் போடணும்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் கொடுக்கணும். சில சமயத்தில் என்ன ஆகிடும், கோபத்தில் பேசுறது இல்லைன்னா வேகத்தில் பேசுறச்சு இல்லை ஒரு விதமான பதைப்பில் கவலையில் பேசுறச்சு எந்த இடத்துல காமா போடணுமோ காமா போடாமல் சேர்த்துருவோம். அப்போ அர்த்தமே மாறி போயிடும். இவன் என்ன நினைச்சுன்னு கேட்குறான். குவாசவ்னா எங்கே அது, எங்கே அது அல்லது எங்கே அவர். வேர் இஸ் தட் ஒன், தட் ஒன். அசவ் அப்படிங்கிறது தட் பர்சன் ஆர் ஹிம். வேர் இஸ் ஹி, அதுதான் அவன் கேட்குற கேள்வி. குவாசவ் யதீச சர்வத்திர, எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்றியே, சர்வவியாபியாக இருக்காருன்னு சொல்றியே, அப்படி சர்வவியாபியாக இருக்கிறவர் கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யத்தே. இது வரைக்கும் இந்த ஸ்தம்பத்தில் தெரியலையே, இந்த ஸ்தம்பத்தில் தெரியலையேன்னா அவனுடைய பிள்ளை சிரிச்சான். அவன் என்ன பதில் சொன்னான், ஸ்தம்பேன திருஷ்யத்தே, இதுலேயே தெரிகிறார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஸ்தம்பத்திலேயே தெரிகிறார் அப்படின்னா. இதில் ஹிரண்யன் சொன்னது ஏதோ அவனுக்கு ஸ்தம்பத்தில் தெரியல அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தானே. நாம் காமாவை போட்டு கரெக்டான இடத்துல காமா செமிகோலன்லாம் போட்டால் அப்படி வரும். அவன் சொன்னதையே மறுபடியும் நினைத்து பாருங்கள். ஸ்தம்பே ந திருஷ்யத்தே, ஸ்தம்பத்தில் தெரியலன்ற அர்த்தத்தில் அவன் சொன்னான். ஸ்தம்பம் தெரியல அப்படின்னு அதையே அர்த்தமாக மாற்றணும். ஸ்தம்பே ந திருஷ்யத்தேன்னா ஸ்தம்பம் தெரியல. நீங்கள் சமஸ்கிருதம் எவ்வளவு அழகான மொழி. சமஸ்கிருதம் மாத்திரமில்லை,
இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே இந்த சென்டென்ஸ் அப்படியே மாற்றி போடலாம். ஸ்தம்பே ந திருஷ்யத்தே கஸ்மாத் குவாசவ். இதுக்கு அர்த்தம் என்ன ஆயிடும்னா, ஸ்தம்பமாகவே இருப்பவர் வேர் இஸ் ஹி அப்படின்னு அர்த்தமாயிடும். வேர் இஸ் ஹி, ஒன் ஹூ இஸ் நாட் சீன் இந்த ஸ்தம்பம் இல்லை, ஸ்தம்பமாகவே இருப்பவர் வேர் இஸ் ஹி. அப்போ அவனை அறியாம அவனுடைய வாயிலிருந்தே இந்த ஸ்தம்பத்தில் இருப்பவர். அதுக்குத்தான் பிரகலாதன் சிரிச்சான். ஸ்தம்பத்தில் இருப்பவர் பகவான் எங்கேன்னு கேட்டா, பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். என்ன ஒண்ணே ஒன்று, நாம எதிர்பார்க்கிற வடிவத்தில் அவர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் நிரீஸ்வரவாதம் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் உண்டு. சைவ சித்தாந்த அனாலிசிஸில் நிரீஸ்வரவாதம்னு ஒன்று வரும். நிரீஸ்வரவாதம்னா என்ன அர்த்தம்? நிர் ஈஸ்வரவாதம் அப்படின்னா ஈஸ்வரன் இல்லை என்று சொல்பவர்கள் இல்லையா? நிரீஸ்வரவாதிகள் யாருன்னு கேட்டால் ஈஸ்வரன் இல்லை என்று சொல்பவர்கள். இந்த அனாலிசிஸில் பகுப்பாய்வு பண்ணும்போது அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். நிரீஸ்வரவாதிகள் இப்போ நம்மக்கிட்ட கேட்குறான்னு வைத்துக்கொள்வோம், ஹூ இஸ் அ நிரீஸ்வரவாதி? அதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம்? சம்ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் காட் இல்லையா? ஈஸ்வரன் இல்லை என்று சொல்பவர்கள் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு தானே நாம் நினைக்கிறோம். அந்த அனாலிசிஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட், நிரீஸ்வரவாதிகள் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்பவர்கள். கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் அப்படி சொல்லித்தான் நிரீஸ்வரவாதத்தையே கவுண்டர் பண்ணுறது. இப்போ ஒருத்தர் நிற்கிறார்னு வச்சுப்போம், ஹீ இஸ் அ நிரீஸ்வரவாதி. நீங்கள் நிரீஸ்வரவாதியா? ஆமாம். கடவுள் இருக்கிறாரா? இல்லை. கடவுள் இல்லை என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், கடவுள் இல்லை. எல்லா இடத்திலேயும் பார்த்தேன், கடவுள் இல்லை. எல்லா இடத்திலேயும் பார்த்து விட்டீர்களா? பார்த்து விட்டேன். எல்லா இடத்திலேயும் தேடி விட்டீர்களா? தேடிவிட்டேன். வெரி குட். கடவுள் எல்லா இடத்திலேயும் தேடி கடவுளை இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் கடவுள் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கடவுள் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும். கடவுள் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும்னா அவர் இருக்கிறார் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நிரீஸ்வரவாதியை கவுண்டர் பண்ணுறதே இதுதான். ஒருத்தர் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும்னா அவரை நீங்கள் பார்த்துருந்தா இல்லை, அவரை தேடி அவர் இப்படித்தான் இருப்பார்னு தெரிஞ்சு வச்சு அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சிட்டு தானே இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்க்காத ஒருத்தரை, எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியாத ஒருத்தரை இல்லைன்னு எப்படி சொல்கிறது? அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆனால் நமக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதாங்கிறது தான் சிக்கல். இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு வாதம் தான் ஹிரண்யனுக்கும் அவனுடைய மகனுக்கும் நடந்த வாதம். தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த வாதம்ங்கிறது இல்லை பெருசுங்க. ஒருத்தன் சொல்கிறான் கடவுள்னு ஒருத்தர் இல்லை, ஏன்னா நான் தான் கடவுள், அந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, வேற எங்கேயுமே ஒருத்தர் இல்லை, நீ சொல்கிற மாதிரி கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, அவரை நான் சப்டியூ பண்ணிட்டேன். மகன் சொல்கிறான் எல்லா இடத்திலேயும் சர்வ வியாபியாக அவர் இருக்கிறார். ஸ்தம்பத்தை ஸ்தம்பம்னு பார்த்தா புரியாது. ஸ்தம்பத்தையே தெய்வம்னு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் வேற. அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த ரெண்டு பேருக்கும். இதே ஸ்டேட்மெண்ட் இந்த குவாசவ் கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தை இருக்கே, இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே நாராயணியத்தில் வரும். சேம் ஸ்டேட்மெண்ட்
ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட வரும். அங்கே 2 குவாசவ் வரும். குவாசவ் குவாசவ் சகல ஜகத் ஆத்மஹரி. நீங்கள் அங்கேயும் எதுக்கு 2? அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, எங்கே இருக்கார் சகல ஜகத் ஆத்மஹரி. இப்போ எங்கே இருக்காருன்னு ஒரு கேள்வி முதல்ல, அதுக்கப்புறம் வர ஆன்சர் எப்படி வருது? சகல ஜகத் ஆத்மஹரி எங்கே இருக்கார். அப்போ அர்த்தம் என்ன ஆயிடுறது? எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிற ஹரி எங்கே இருக்கார்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அறியாமல் அவனுடைய வார்த்தையில் ஒத்துக்கிறான், எல்லாத்துக்கும் ஆத்மாவாக ஹரிதான் இருக்கிறார். இதே சீக்வன்ஸை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தன்னுடைய ராமாவதாரத்தில் வச்சார். ஹிரண்யன் வதை படலம்னு ஒன்று வச்சு அங்கே இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஹிரண்யனுக்கும் அவனுடைய மகனுக்கும் நடந்த கான்வர்சேஷன் நம்முடைய மகான்கள் திரும்ப 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 எடுத்து பயன்படுத்தின கான்வர்சேஷன். மகாகவி பாரதியார் தன்னுடைய பாரதி 66லையும் இதே கான்வர்சேஷனை வைப்பார். சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே சொல் என்று ஹிரண்யன் தான் உரிமை கேட்க, நல்லதொரு மகன் சொல்வான், தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பில் உள்ளான் என்றான், வல்ல பெரும் கடவுள் இல்லா அணு ஒன்று இல்லை, மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை, அல்லலில்லை அல்லலில்லை அல்லலில்லை, அனைத்துமே தெய்வமென்றால் அல்லலில்லை, அல்லலில்லை அல்லலில்லை அல்லலில்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லலில்லை. இது பாரதியார். இதே சீக்வன்ஸ் இதே காட்சியை கவிச்சக்கரவர்த்தி பாடுறார். அங்கேயும் இதே கான்வர்சேஷன் தான். எங்கே இருக்கான்? என்னமோ பெருசாக நாராயணன்னு சொல்கிறியே, எங்கே இருக்கான்? அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான், நமக்கு ரெகுலராக இது ஒரு சொலவடை உண்டு, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். இப்போ கம்பர் காட்டுற பிரகலாதன் பதில் சொல்கிறான், தூணிலும் உளன். அப்படிதான் ஆரம்பித்தான். தூணிலையும் இருப்பான். அணுவை சதக்கூறிடும் கோணிலும் உளன். சின்னதாக ஒரு பார்ட்டிக்கிள் இருந்தால் அதுக்கு அணுன்னு பேர், அவ்வளவுதான். எனிதிங் மினிஸ்கியூல் வாஸ் கால்ட் அணு. அணுன்னு பார்ட்டிக்கிளும் ரொம்ப சின்னதாக இருக்கிற பார்ட்டிக்கிளுக்கும் அணுன்னு தான் பேர். அதே மாதிரி காலக்கணக்கு வரும்போது அங்கேயும் ஒரு அணு வரும். இப்போ இந்த பார்ட்டிக்கிள்னு எடுத்துப்போம். ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு பார்ட்டிக்கிளை 100 கூறா போட்டால் அந்த 100வது கூறு இருக்கு பாரு, அதுக்கு கோன்னு பேர். அந்த கோணிலும் உளன், தூணிலும் உளன், அணுவை சதக்கூறிடும் கோணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன். நீ வார்த்தை சொன்ன பத்தியா, எங்கே இருக்கான்னு கேட்ட பத்தியா, அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கான். நினச்சி பார்த்தா பிரகலாதன் சொல்றது 100க்கு 100 இல்லை, 100க்கு 300 விழுக்காடு உண்மை. தனக்கு யாராலும் மரணம் வரக்கூடாது, இதனால மரணம் இல்லை, இதனால மரணம் இல்லை, இதனால மரணம் இல்லை, இதனால மரணம் இல்லைன்னு லிஸ்ட் போட்டானே ஹிரண்யன். கடைசியில் அவனுடைய மரணம் எங்கிருந்து சம்பவித்தது? வெளியிலேந்து இல்லை, அவன் சொன்ன வார்த்தையிலேந்தே வந்து அந்த தூண்ல நின்னது. அப்ப அவனுக்குள்ளே இருந்தே வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதா நினைக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறத சரியாக உணரவில்லை என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வமே அதை உணர்த்துங்கிறது தான் ஹிரண்யனுடைய வரலாறு, பிரகலாதனுடைய வரலாறு. ஸ்தம்பேன திருஷ்யத்தை பிரிச்சுட்டோம்னா ஸ்தம்பமே எனக்கு தெய்வமாக தெரிகிறது, ஸ்தம்பத்திலேயே பார்க்கிறேன். தனியா பிரிச்சு பார்த்தோம்னா ஸ்தம்பே ந திருஷ்யத்தே. இது விவேகானந்தர் சொன்ன மாதிரி தான். காட் இஸ் நோவேர்னு எழுத போனா கொஞ்சம் ஸ்பேஸ் சரியா விடலைன்னா காட் இஸ் நவ் ஹியர் தான். நோவேர்னு எழுத போனா எழுதும்போது ஸ்பேஸ் சரியா விடலைன்னு வச்சுப்போம், அந்த ஸ்பேஸுக்குள்ள காட் புகுந்துருவார். அவருக்கு சின்ன ஸ்பேஸ் கூட போறோம், காட் இஸ் நவ் ஹியர்னு ஆயிடும்.
கடவுளுடைய பல பரிமாணங்கள், நமக்கு அது புரியலைங்கிறது வேற. அந்த பரிமாணங்களை எல்லாம் நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் பரீட்சித்துக்கு சொல்ற மாதிரி இந்த புராணத்தை சுகர் எல்லோருக்கும் கொடுத்தார். இப்போ பரீட்சித்து மகாராஜாவுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இவ்வளவெல்லாம் சரி, ஜகத்காரணனா இருக்கிற, சர்வத்திரனா இருக்கிற அந்த பகவானுக்கு ஒருத்தங்கிட்ட போய் யாச்சகம் கேட்கணும்னு எண்ணத்துக்காக ஒரு எண்ணம் வந்தது. மகாபலின்னு ஒருத்தங்கிட்ட போய் யாச்சகம் கேட்டாரே, அது தேவையா? சுகர் மெல்ல ஆரம்பிச்சார். அப்பா, மகாபலியை பற்றின கதை சாதாரணமான கதை இல்லைப்பா, அதை கொஞ்சம் முன்னாலேந்து ஆரம்பிக்கணும்னு. சில கதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, முன்கதை சுருக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பார்கள். இந்த மகாபலி கதை அதே மாதிரி ஒரு சின்ன முன்கதை சுருக்கத்தோடு ஆரம்பிக்கும். பலி மகாராஜா எல்லாத்தையும் தொலைச்சார். எப்போ? கதை முடிய போகிற சமயத்தில் இல்லை, முன்கதையிலேயே எல்லாத்தையும் தொலைச்சார். எதையெல்லாம் தொலைச்சார்னா, ஸ்ரீ அசுபிஷ்ட பராஜித ஹாபிதோ. தன்கிட்ட இருந்த ஸ்ரீ, தன்கிட்ட இருந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம், தன்னுடைய செல்வங்களை எல்லாம் தொலைத்தார். சுபிஷ்ட தன்னுடைய உசிரையும் தொலைத்தார். யார்கிட்ட தொலைத்தார்னா, இந்திரேன, இந்திரன் கிட்ட, இந்திரனுடைய ஆர்மி கிட்ட தன்னுடைய உயிரையும் தன்னுடைய செல்வங்களையும் தொலைத்தார். தோற்று போனார். பராஜிதா. கதை அங்கதான் ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். மகாபலி சக்கரவர்த்தி அசுரகுலத்தினுடைய தலைவன். எந்த பிரகலாதனை பார்க்குறோமோ அந்த பிரகலாதனுக்கு பேரன். பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன், அந்த விரோச்சனனுடைய மகன் பலி. அசுரகுலம், அசுர ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. பலியும் ஆட்சி நடத்துகிறான். இந்த பக்கத்தில் தேவேந்திரன் தேவலோகத்து தலைவனாக இருக்கான். இவர்களுக்கு எப்போ பாரு சண்டை வந்துட்டே இருக்கும். அந்த சண்டையில் ஒரு முறை இந்திரன் கிட்ட பலி தன்னுடைய உயிரையும் செல்வங்களையும் இழந்தான். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்திரேன பராஜித ஹாபிதோ, எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். ஆனால் அவனுக்கு திரும்பியும் ஜீவன் கிடைத்தது. எப்படி கிடைச்சதுன்னா, பிரிகுபிகி சஜீவித. பிரிகுவம்சத்தை சேர்ந்த முனிவர்கள், சுக்கிராச்சாரியார் உள்ளிட்ட முனிவர்கள் அவனுக்கு மீண்டும் வாழ்க்கையை கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் தனக்கு உசுர கொடுத்ததுனால சர்வாத்மனா தான் அபஜத் பிரிகுன் பலிஹி. எப்படி அவன் அவர்களுக்கு தன்னுடைய மரியாதையை காமிச்சான்னா, பிரிகுன் பலிஹி சிஷ்யா தான் அபஜத். பிரிகுவுக்கு, பிரிகுவம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு, சுக்கிராச்சாரியார் உள்ளிட்ட முனிவர்களுக்கு தான் சிஷ்யனாகி, அப்படி சிஷ்யனான முறையில் அவர்களையே வழிபட்டு, அவர்களையே பஜித்து, அவர்களே எல்லாம்னு சொல்லி தன்னுடைய சகலத்தையும் அவர்களுக்கு நிவேதனம் செய்தான். இப்போ இதுதான் கதையினுடைய கோர். சுக்கிராச்சாரியார் தனக்கு உசுர கொடுத்ததுனால இந்த சுக்கிராச்சாரியார் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அவர் காட்டிய வழியில் நடப்பேன், அவர் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிறார், எனவே அவர்தான் எனக்கு தெய்வம்னு முழுக்க 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 ஆத்ம நிவேதனத்தில் இருந்தான் பலி. பிருகுவம்சத்தை சேர்ந்த அந்த முனிவர்களுக்கும் பலி மகாராஜா கிட்ட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர்களை மரியாதையோடு நடத்தினான். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுண்டான். அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு பெரிய யாகம் பண்ணினான்.
அந்த யாகத்துக்கு விஸ்வஜித் யாகம்னு பேரு. விஸ்வத்தையே தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அந்த ஆசை இருந்தது. தேவலோகத்தையும் ஜெயிக்க வேண்டும், விஸ்வத்தையும் ஜெயிக்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்தது. விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணினான். எதெல்லாம் விதிமுறையோ அந்த விதிமுறையில் பண்ணினா. அவர்களும் நல்ல வேத அத்தியனம் செய்தவர்கள், மிகச்சிறந்த வேத வித்தகர்கள். அதனால் அவர்கள் சரியான வழியை சொல்லிக் கொடுக்க அந்த வழியில் அவனும் பண்ணினான். அப்படி யாகம் பண்ணி கடைசியில் பூர்ணாகுதி, மகா பூர்ணாகுதி சமயத்தில் அதில் அப்படி நெய்யை வார்க்கும் போது, அந்த நெருப்பில் நெய்யை வார்க்கும் போது ஹுதா அஷ்னாத் ஆச ஹவிர்பிர், அந்த ஹவிஸ் வார்க்கிற சமயத்தில் ததோ ரதக காஞ்சன பட்டனத்தோ, அப்படியே தங்கம் போர்த்தா மாதிரி இருக்கிற ஒரு தங்க ரதம் வந்தது. அந்த தங்க ரதத்தை குதிரைகள் இழுத்தன. என்ன மாதிரியான குதிரைகள்னா மஞ்சள் வண்ண குதிரைகள். மஞ்சள் வண்ண குதிரைகள் யாருக்கு சாதாரணமாக உண்டுன்னா தேவேந்திரனுக்கு, அவனுடைய ரதத்துக்கு தான் மஞ்சள் வண்ண குதிரைகள். ஹயாஷ்ச ஹரியஸ்வ துரங்க வர்ணாகா, தேவேந்திரனுடைய குதிரைகளுக்கு எப்படி என்ன வர்ணமோ அதே மாதிரியான அச்சு அசலான தேவேந்திரன் குதிரைகள் போன்ற குதிரைகள் இந்த ரதத்தையும் இழுத்தன. துவஜஸ்வ சிம்மேன விராஜ்மானோ, அழகான ஒரு கொடி, அந்த கொடியில சிம்மம். இந்த ரதத்தில் ஏறி அமர்ந்தான். இந்த ரதத்தில் அவன் ஏறத்துக்கு முன்னால் அவன் கையில் ஒரு வில்லு. இதெல்லாம் அந்த யாகத்திலேருந்து அவனுக்கு கிடைக்கிறது. தனுஷ்ச திவ்யம், திவ்யமான ஒரு தனுசு. வெறும் தனுசு மாத்திரம் இல்லை, புராட்டோ பனதத்தம். அவனுக்கு அம்புகள் வேணுமே, அந்த அம்புகளுக்காக த்ரூணா 2 அம்பர தூணிகள். கவச்சம் ச திவ்யம், ஒரு அழகான கவச்சம். இந்த கவச்சத்தை மாட்டிக்கொண்டு கையில் அந்த வில்லை பிடித்து கொண்டு அம்பரா தூணியை தோள்ல போட்டுண்டு அவன் அந்த தேர்ல ஏறச்சே அவனுடைய தாத்தா வந்தார். பிதாமகஸ்தஸ்ய ததௌ ச மாலாம், அவனுடைய தாத்தாவாக இருக்கிற பிரஹ்லாதன் வாடாத மலர்களை கொண்ட அம்லான புஷ்பம் மாலாம் ததௌ. அந்த பூ வாடவே வாடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வெற்றியே கிடைக்கும், அவனுக்கு செல்வமே கிடைக்கும்னு பிரஹ்லாதன் அவனுக்கு மாலை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அந்த பக்கத்தில் குருவா இருக்கிற சுக்ராச்சாரியார் வந்தார். ஜலஜம் ச சுக்ர ததௌ, சுக்ராச்சாரியார் நீரிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு சங்கு அவனுக்கு கொடுத்தார். ஜலஜம், தண்ணீரிலிருந்து பிறக்கிற சங்கு கொடுத்தார். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த தேரில் ஏறினவன், அவன் மனசில் இருந்த ஆசை உலகத்தை வெல்ல வேண்டும், முதலில் போய் தேவலோகத்தை வெல்லலாம்னு சொல்லி தேவலோகத்துக்கு போனான். தேவலோகத்துக்கு இவன் போகும்போதே தேவலோகம் அதி அற்புதமாக இருக்கு. அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறான். ரம்யம் உபவனோத்யானைகை ஸ்ரீமத்பிர் நந்தனாதிபிகி. தேவலோகத்தில் நந்தனவனம் அப்படின்னு ஒரு வனம். நந்தனவனம்ங்கிறது சில சமயத்தில் நந்தனம் அப்படின்னு ஆகும். பழைய இலக்கியங்களில் பார்த்தோம்னா நந்தனவனம் நந்தனம்னு இருக்கும். சென்னையில் ஒரு நந்தனம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி உருவான போது அதற்கு பெயர் சூட்டியவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அவர் பெயரை வைக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டார்கள். எத்தனையோ பேரில் அவரவர்கள் பேரில் அந்தந்த பகுதி இருக்கிற மாதிரி ராஜாஜி கிட்ட கேட்டார்கள், உங்கள் பேரில் இந்த இடத்துக்கு பேர் வைக்கலாமா? இது தேவலோகத்து வனம் மாதிரி இருக்க வேண்டும், நந்தனம்னு பெயர் வையுங்கள்னு அவர் தான் பெயர் வச்சார். ரொம்ப அழகான அந்த நந்தன வனம்
கூஜத் விஹங்க மிதுனை. அங்கங்கே ஆண் பறவையும் பெண் பறவையுமாக சேர்ந்து உட்கார்ந்து ரொம்ப இனிமையாக பாடுகிற பறவை கூட்டம். அந்த பறவை கூட்டம் அந்த பக்கம் பாடின்னு இருக்குன்னா இந்த பக்கம் இன்னொன்று பாடுறது. எது? பூவில் இருக்கிற தேனை எல்லாம் அருந்துவதற்காக போகிற அந்த வண்டுகள். காயன் மத்த மதுவிரத இகை, வண்டுகளெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பழங்கள், ஒவ்வொரு மரத்திலையும் நல்ல அழகான கனிகள். அந்த கனிகள் மாத்திரமில்லை, காய் காய்ச்சி பழமாகணும்னா அங்கே புஷ்பங்களும் இருக்கணுமா இல்லையா? இந்த புஷ்பங்களும் காய்களும் கனிகளும் சேர்ந்து அந்த பாரம் தாங்கல்ல, அவ்வளவு அற்புதமான கனிகள். பார சாக்காமர துருமை, அப்படியே கிளையெல்லாம் சாஞ்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கிற மரங்கள். இப்படி இருக்கிற தேவலோகத்தை பார்க்குறான். எண்ணிக்கையற்ற தன்னுடைய வீரர்களோடு அந்த தேவலோகத்தை எப்படியாவது தன்னுடையதாக்க வேண்டும்னு சண்டைக்கு போய் நிற்கிறான். அந்த பக்கத்தில் தேவேந்திரன் பார்த்தான், இவ்வளவு பெரிய பலசாலியா எப்போ ஆனான்? இவன் இறந்து போனான்னு நினைச்சேனே, இவன் எப்போ இவ்வளவு பெரிய பலசாலியா ஆனான்? எங்கேருந்து இவனுக்கு இவ்வளவு பலம் வந்தது? எல்லாரும் சேர்ந்தா கூட 33 கோடி பேர் போய் சேர்ந்து சண்டை போட்டா கூட இவனை ஜெயிக்க முடியாது போல இருக்கு. சர்வதேவ கணோபேதா, இவனை ஜெயிக்க முடியாது. ப்ரஹஸ்பதி போய் நின்னான். குருவே, இவன் எப்படி இவ்வளவு பலத்தோட வந்திருக்கான்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பலே பரமம் உத்தியமாம், இவ்வளவு பலத்தோட வந்திருக்கானே, எப்படி இவ்வளவு பலத்தோட வந்திருக்கான்னு தெரியல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டால் கூட இவனை ஜெயிக்க முடியும்னு தோணலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்னா. உடனே அவர் சொல்கிறார், குரும் ஏதத் உவாச்ச. ப்ரஹஸ்பதி சொல்கிறார், அப்பா தெரிஞ்சுக்கோ, இந்திரனே தெரிஞ்சுக்கோ, ஜானாமி மகவன் சத்ரோர் உன்னதேர் அஸ்ய காரணம். உன்னுடைய சத்ருவா இருக்கிறவன் அசுரகுலத்தை சேர்ந்தவன் இவ்வளவு தூரத்துக்கு உன்னதமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோ. சிஷ்யாய உபப்ருதம் தேஜ பிருகுஹி பிரம்மவாதிவி. பிருகுவம்சத்தை சேர்ந்தவர்களும் பிரம்மவாதிகளும் அவன் மேலே தங்களுடைய தேஜஸ் எல்லாம் அப்படியே பொழிந்திருக்கிறார்கள். அவன் மேலே அவர்களுடைய எல்லா கட்டாட்சமும் விழுந்திருக்கிறதுனால அவன் இவ்வளோ பலசாலியாக இருக்கான். இதுதான்ப்பா காரணம், தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய எதிரி உன்னத நிலைமையில் இருப்பதற்கு இது காரணம். உன்னதே அஸ்ய காரணம். யாருக்கு குரு கடாட்சம் இருக்கோ அவர்களை அவ்வளவு சுலபத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் உனக்கு அவனை பார்த்த உடனே ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் வருகிறது. எந்த இந்திரனுக்கு கொஞ்ச நாள் முன்னால் யாரை இவன் தோற்கடிச்சு யாரை இல்லாமல் பண்ணியிருந்தானோ அவனை பார்த்த உடனே இப்போ சண்டைக்கு போகிறதுக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு பயம் வருதுன்னா காரணம் அவனை சுற்றி இருக்கிற குருவினுடைய ஆசீர்வாதம். அப்படி இருக்கிற ஒருத்தனை ஈஸ்வரனாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு. ஹரியே வந்தா கூட ஜெயிக்க முடியாது இப்படி இருக்கிற ஒருத்தனப்பா. அதனால நீங்க என்ன பண்ணுங்கள், பேசாம வேற ஏதாவது வடிவம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வேற எங்கேயாவது போயிடுங்கள், உங்க தேவலோகத்தை விட்டுட்டு போயிடுங்கள். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அவன் வந்து தேவலோகத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் இங்கே இருந்து மறைந்து போய்விடுங்கள், வேற வடிவத்தில் அவர்களுக்கு அடையாளம் தெரியாத வடிவத்தில் போய்விடுங்கள். ப்ரஹஸ்பதியே சொல்லிட்டாருங்கும்போது சரி அதை ஏற்றுக்கொள்வோம்னு தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் வேற ஏதேதோ வடிவங்கள் எடுத்துக்கொண்டார்கள். கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் எங்கேயோ போயிட்டார்கள். மறைஞ்சிருந்து வாழ வேண்டிய ஒரு சூடு.
எங்கேயோ போயிட்டார்கள்னா கூட இப்போ அவன் இருக்கும்போது ஓப்பனாக இவர்கள் தேவர்களாலாம் வாழ முடியாது. தேவர்களாக இருந்தவர்கள் எங்கேயோ போய் ஏதேதோ வேஷத்தில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இவன் விரோச்சனனுடைய மகனாக இருக்கிற மகாபலி தேவலோகத்தை ஆக்கிரமித்தான். தேவலோகத்தில் அங்கிருந்து அதையே தன்னுடைய இடமாக வைத்துக்கொண்டு, தன்னுடைய பீட்டமாக வைத்துக்கொண்டு அங்கிருந்து 14 லோகத்தையும் கட்டுப்படுத்தினான். அத்தனை பேரையும் அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தான். அவன் பாட்டுக்கு ஆட்சி நடத்தினான்.